கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஹெட் கவுண்ட் பண்ற மாதிரி செக்யூரிட்டி ஏசு வந்திருக்காங்க. செக்யூரிட்டி கேட் லாக் பண்ணுங்க. யாருமே வெளில போகுது, வெளியில இருந்து யாரும் உள்ள வரக்கூடாது. இந்த CO2 யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா டேங்க்ல வந்து இதை தவிர வேற எதுவுமே பிடிக்கணும். ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே ஆப்ரேட் பண்ணணும், யார் வேணாலும் வரலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா CO2 டைப் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவுடர் எதுவுமே வரல, ஒன்லி CO2 கேஸ் மட்டும். இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்டிபர்பஸ் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ABC பவுடர். இப்போ பவுடர் ஃபுல்லாகவே வெளில வரும், அது மூலிமா நம்ம ஃபயர் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இது என்ன ஆகுனா கொஞ்சம் பவுடர் கொஞ்சம் பறக்கும், அதனால் கொஞ்சம் தள்ளி போயிடுது. ஓகே, இதில் ஒரு சேஃப்டி பின் இருக்கும். ஜஸ்ட் சேஃப்டி பின் ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்றோம், ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வரைக்கும் நம்ம ஆப்ரேட் பண்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ஹைட்ரன்ட் சிஸ்டம். இப்போ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபயரை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம். சிஸ்டம் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மேல் அண்ட் ஃபீமேல் கப்ளிங் யூஸ் பண்ணி RRL ஹோஸ் போட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்ல ஒரு நாசில் வரும், ஃபயர் ஃபைட்டிங் பிரான்ச் பைப்னு சொல்லுவோம். இந்த நாசில் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹை ப்ரெஷர்ல எவ்வளவு வேணாலும் வரணும், 10 பார் இல்ல 14 பார் வரும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மேல் அண்ட் ஃபீமேல் கப்ளிங்ல ஜாயின் பண்ணிட்டு ஹைட்ரன் வால்லையும் அதை ஜாயின் பண்ணுறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாங்க் கேப் இருக்கும். அந்த பிளாங்க் கேப் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இன்கேஸ் ஒரு வேற ஏதோ ஒரு பூச்சி உள்ள எலி எது வேணாலும் போயிட்டு இது உள்ள போயிட்டு ஜாம் ஆயிடும். ஸோ நம்ம வந்து திடீர்னு ஒரு ஹைட்ரண்ட் ஆன் பண்றோம், ஒரு ஃபயர் ஃபைட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணும்போது உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், ஏதோ ஒண்ணு உள்ள போயிடும். ஒரு பாம்பே உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு தேவையானது ஒரு அடக்கமான இடம். ஸோ அதுதான் என்ன பண்றது, ஒரு பிளாங்க் கேப் கொடுத்துருக்கோம். அந்த பிளாங்க் கேப் எப்பவுமே லாக்ல இருக்கும். ஓகே, பிளாங்க் கேப் எதுக்குன்னா ஒரு சில பேர் இந்த வேகமா இழுத்து உடைச்சுவாங்க, இந்த லாக்கை உடைச்சுவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாம இதை வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு லக் இருக்கும், ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஸோ அதே சிஸ்டம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேல் அண்ட் ஃபீமேல் கப்ளிங் இன்சர்ட் பண்ணும். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகும். திரும்பி எடுக்கணும் அப்படின்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். ஜஸ்ட் இதை என்ன பண்றோம், இதை இழுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக வரும். நிறைய பேர் இந்த சிஸ்டம் நம்ம என்ன பண்ணுவாங்க, முன்னாடி போட்டு இதை கட் பண்ணி விட்டோம்னு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில சைட்ல லாக் பண்றாங்க, திரும்பி எடுக்கிறதுக்கு முடியாம கட் பண்ணி கூட விட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாம என்ன பண்ணணும், ப்ராப்பரா இன்சர்ட் பண்ணுங்க, கரெக்டா
லாக் பண்ணுங்க. ஓகே, லாக் ஆயிடுச்சா இல்லையா நம்ம செக் பண்றது என்ன பண்ணலாம்? காலில் கூட பிரிச்சு அதோட கவலை வருதா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல அந்த எடுப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரான்ச் பைப் இன்சர்ட் பண்ணோம். அதே சேம் சிஸ்டம் தான். இதை லாக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா லாக் பண்ணிட்டோம். திரும்பி எடுக்கிறது எப்படி எடுக்கிறது? அது என்ன பண்ணலாம்? ஒரே ஆள், 2 பேர் தேவையில்லை நமக்கு. ஒரே ஆள் பண்றோம் அப்படின்னா இதே மாதிரி கூட இல்லாம லாக் பண்ண. ஓகே, லாக் பண்ணும்போது திரும்பி என்ன பண்றோம்? ஜஸ்ட் ஓகே, அவ்வளவுதான். ஓகே, லாக் பண்ணிட்டு இதை வந்து ஃபயர் ஃபைட்டிங் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா போடுங்க. ப்ரெஷர் கண்டினியூஸா நம்ம ப்ரெஷரா பிடிக்கும் போது இந்த பிரான்ச் பைப் என்ன பண்ணும்? நம்ம தலைக்கு தான் வரும். அந்த ப்ரெஷர்ல வந்து நம்ம தலைக்கு தான் அதிகமாக வந்துட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்? இதை அழுத்தி பிடிக்க தான் இதை வந்து ஃபுல் ப்ரெஷர்ல நம்ம இந்த கையை வந்து இந்த பொசிஷன்ல வைக்கணும். தவறுலாம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க? இதை எடுத்து சும்மா சாதாரணமா பிடிக்கலாம் அப்படின்னு பிடிச்சோம்னா அது வர்ற ப்ரெஷருக்கு ஒரே அடிதான். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கலாம். ஓகே, அதுக்கு தான் அந்த ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணுங்க. அதே போல இதை நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ட்ரைனிங்ல சொன்னேன், இதை ஆப்ரேட் பண்ணும்போது அங்கே ஒருத்தவங்க ஐட்டன் கால் விட்ட ஒருத்தவங்க இருக்கணும், பயனல்கிட்ட ஒருத்தவங்க இருக்கணும், அதே போல ஜெட் செட்டு ஒரு ஆள் இருக்கணும். ஏன்னா எப்போ வேணாலும் விபத்துங்கிறது எந்த மாதிரி வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணா, இந்த ஃப்ரீ பிளேஸ், இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடம் வந்து ஃப்ரீயா இருக்கணும். அப்போ இங்கேருந்து நான் வந்து பார்த்து ஆப்ரேட் பண்ணும்போது கூட ஒரு ஆள் நிற்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? கையா அப்படின்னா தண்ணி வந்து ஓப்பன் பண்ண அர்த்தம். க்ளோஸ் பண்ணுங்க, கம்மி பண்ணுங்க அப்படின்னாக்கா கையை வந்து இப்படி பண்ணணும். ஸோ இது பண்ணா மட்டும்தான் அங்க இருக்கிறவங்களுக்கு கத்தக்கூடாது, நானும் கத்தக்கூடாது. தண்ணி ஓப்பன் பண்ணுங்க, தண்ணி ஓப்பன் பண்ணுங்கன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஓகே, இதுதான் சைகை முறையாக நம்ம வந்து ஈஸியாக நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். ராக்கெட் விடுற மாதிரி
பண்ணுங்க.